நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு தாள் 1 செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் SGT பேப்பர் 1 இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த SGT பேப்பர் 1 தேர்விற்கு பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிரோம் பயிற்சி வகுப்பு மாதிரி தேர்வுகளானது கொடுத்துட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த பயிற்சி வகுப்பானது தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா இலக்கணத்தை பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸா இலக்கணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அறிவியலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 110க்கும் மேற்பட்ட லெசன் நேத்தே பாத்தீங்கன்னா பாடம் வாரியாக நம்ம பாத்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், ஒவ்வொரு பாடத்திற்கான வினா விடைகள் தலைப்புகள் வாரியாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட அறிவியல்ல 20,000க்கும் மேற்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனை குறித்த தகவல் நேற்று கொடுத்தாச்சு. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல அறிவியலுக்கு அந்த டாபிக் வைஸா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனது நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த அறிவியலுக்கு 4th ஸ்டாண்டர்டு அதே மாதிரி 5th ஸ்டாண்டர்டோட பயிற்சி வினா விடையினுடைய பயிற்சியானது நம்ம என்ன செஞ்சுட்டோம், கொடுத்து முடிச்சிட்டோம். இனி 6th இருந்து 10th வரைக்கும் நம்ம என்ன செய்ய போறோம், உங்களுக்கு அடுத்து கொடுக்க போறோம். ஸோ இன்றைய வீடியோல நம்ம காண இருக்கக்கூடிய பகுதி அடுத்த பகுதியாக இருக்கக்கூடியது சமூக அறிவியல், சோசியல் சயின்ஸ் சொல்லுவோம், சமூக அறிவியல். ஸோ இந்த சமூக அறிவியல் சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஹிஸ்டரி, அதே மாதிரி பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, சரிங்களா. ஸோ இந்த தலைப்புல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4 தலைப்பு இருக்கு. ஸோ இந்த 4 தலைப்பையுமே டோட்டலா நம்ம கிரியேட் பண்ணும்போது 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே பாத்தீங்கன்னா 165 டாபிக் ஆனது உங்களுக்கு இருக்கு. இந்த 165 டாபிக்ல நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 17,000க்கும் மேற்பட்ட வினா விடைகளானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனை குறித்த தகவல், அதற்கான பயிற்சியை தான் அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அப்ப இந்த சோசியல் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா படிக்க வேண்டிய பாடங்கள் என்னென்ன. இப்ப ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஹிஸ்டரின்னு சொல்லி எடுத்துக்கிற பொழுது இந்த ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 4th and 5th இது ரெண்டுமே நம்ம ஏற்கனவே உங்களுக்கு பயிற்சியை முடிச்சிட்டோம். அதனால 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக் என்ன, அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்ம எவ்வளவு கிரியேட் பண்ணிருக்கோம், சோ அதை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிந்துவெளி நாகரிகம் 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது, அதுல தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். சோ ஒவ்வொரு டாபிக் வைஸா நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்ட், ஸோ இந்த ரெண்டையுமே சேர்த்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு வால்யூமாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய பேஜஸ் பாத்தீங்கன்னா 437 பக்கங்கள், 2125 வினாக்கள். அதே மாதிரி 8th ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா 1723 வினாக்கள் 8th ஸ்டாண்டர்ட்ல 347 பக்கமாகவும், 9th ஸ்டாண்டர்ட் 374 பக்கத்துல 1818 வினாக்கள் ஒவ்வொரு தலைப்புகள் வாரியாக. அதே மாதிரி 10th 1931 கொஸ்டின் 376 பக்கங்களை உடையது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 11th and 12th 2805, சரிங்களா, 309 பக்கம் சொல்லி டோட்டலா பாத்தீங்கன்னா 5 வால்யூம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 5 தொகுதிகளானது 5 தொகுதிகள் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரிக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணிருக்கோம். டோட்டல் கொஸ்டின் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா டோட்டல் கொஸ்டின் சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 11,000 கிட்ட பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆனது ஹிஸ்டரிக்கு மட்டும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம். அப்ப ஹிஸ்டரின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு 5 தொகுதிகள் ஒவ்வொரு தலைப்புகள் வாரியாக ஸ்டாண்டர்ட் வைஸா அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய தலைப்புகள் வைஸா பார்க்கும் பொழுது 6th அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7th ரெண்டையும் சேர்த்து ஒரு வால்யூம் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். 8th ஒரு வால்யூம், 9th ஒரு வால்யூம், 10th ஒரு வால்யூம், 11th 12th ஒரு வால்யூம்னா 5 வால்யூம் ஹிஸ்டரிக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 11,000 வினா விடைகள். அடுத்து ஜியாகிரபி எடுத்துக்கிற போது 6th இருந்து 10th வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணிருக்கோம். இதனுடைய பாடம் பேரண்டம் சூரிய குடும்பம் 6th ஸ்டார்ட் பண்ணுது. இத பாத்தீங்கன்னா 6th இருந்து 8th வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜியாகிரபில ஒரு புக்கா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 1 புக்கா பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 6th இருந்து 8th வரைக்கும் இருக்கக்கூடியதுல சொல்லி பார்க்கும்போது 428 பக்கங்கள்
அதே மாதிரி 9th 10th ரெண்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுது 402 பக்கங்கள். சரியா? அப்ப டோட்டலா ஜியோகிராபின்னு சொல்லி எடுத்துக்கணும் பொழுது 830 பக்கங்களானது இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணிருக்கோம். சோ இந்த 830 பக்கங்கள் இது ஜியோகிராபிக்கு. டோட்டல் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 3900 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஜியோகிராபிக்கு ஒவ்வொரு லெசன் வைஸா இங்க கொடுத்துருக்கோம். இதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இதனுடைய ப்ராக்டிஸும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நம்ம நினைச்சப்பறம் உங்களுக்கு கொடுக்க போறோம். சோ மூன்றாவது டாபிக்கா இருக்கக்கூடியது 6th இருந்து 10th வரைக்கும் இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டின்னு சொல்லி எடுத்துக்கும் நம்ம 1 வால்யூம் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் முழுமையாக தொகுத்து இந்த பாலிட்டியில 404 பக்கங்கள் ஆனது நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். சோ இந்த 404 பக்கத்துல 1908 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பாலிட்டிக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனுடைய டாபிக் 6th 7th. சோ ஒவ்வொரு டாபிக் அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6th இருந்து 10th வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1 புக்கா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். 1 புக். சோ இதனுடைய டோட்டல் பேஜ் எக்கனாமிக்ஸ்க்கு பார்க்கும்போது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 1200 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். 246 பக்கங்களுடைய ஒரு புக்லெட். சோ அப்ப 6th இருந்து 10th வரைக்கும் அதே மாதிரி 4th and 5th டேம் வைஸா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துட்டோம். இனி வந்து பாத்தீங்கன்னா 6th இருந்து உங்களுக்கு வரிசையா நம்ம கொடுக்க போறோம். அதே மாதிரி இதை புக்லெட்டா நீங்க வாங்கணும்னாலும் வாங்கிக்கலாம். சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்கோம், சோ எல்லாமே டாபிக் வைஸா இங்க கொடுத்துட்டோம். இதனுடைய பிடிஎஃப் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயே நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு கொடுத்துறேன். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 8 புக்கு உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்றோம். 17410 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய வால்யூம் கொரியர் மூலமாக கொடுக்கக்கூடிய வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா 8 புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்றோம், கிரியேட் பண்றோம். சோ இந்த 8 புக்ஸ்ல 17410 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கும் 8 வால்யூம்ல. டோட்டல் பேஜ் பாத்தீங்கன்னா 3323 பக்கங்கள். சரிங்களா? 3323 பக்கங்கள். அதே மாதிரி 17410 கொஸ்டின் அதற்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ இதை எப்படி பிரிச்சிருக்கோம் அதையுமே இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. 6th and 7th ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா 2125 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 437 பக்கம். 8th ஹிஸ்டரி 1723 பக்கம் 347 பேஜ். சாரி 1723 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 347 பக்கம். 9th ஹிஸ்டரி 1818 பக்கம். சாரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 374 பக்கங்கள். 10th 1931 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 376 பக்கம். 11th and 12th வந்து பாத்தீங்கன்னா 2805 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 309 பக்கம் 2805 கொஸ்டின் அண்ட் ஆன்சர். சோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு தொகுத்திருக்கோம். 5 புக்லெட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். சோ இதை ஹிஸ்டரிக்கு பயன்படுத்தினா பாலிட்டிக்கு ஒரே ஒரு புக்கு 1908 கொஸ்டின் 404 பக்கம். அதே மாதிரி எக்கனாமிக்ஸுக்கு ஒரே ஒரு புக்லெட் தான் உங்களுக்கு 1200 கொஸ்டின் 246 பேஜ். ஜியோகிராபிக்கு வந்து பாத்தீங்கன்னா 830 பக்கங்கள் 3900 கொஸ்டின். சோ அப்ப 17410ங்கிறது இதனுடைய கண்டென்ட். சோ இந்த 8 புக்கும் கொரியர் சார்ஜ் பிரிண்ட் அவுட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைண்டிங்கோட அமௌண்ட் எல்லாமே சேர்த்து ரூபாய் 2400. சோ 2400 ரூபாய்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்லெட்டோட தொகையாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. சோ இது தேவைங்கிற பட்சத்துல நமது குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இதனுடைய பயிற்சியும் நம்ம என்ன செய்ய போறோம், தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல கொடுத்துருவோம். சுபை குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. நம்மளுடைய டார்கெட் சொல்லி பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், தமிழ் பாடம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோசியல் பாடம், அதே மாதிரி சயின்ஸ். சோ இந்த சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சோசியல்ல 165 லெசன், சயின்ஸ்ல 110க்கு மேற்பட்டது, தமிழ்லயும் இந்த ரேஷியோ வந்து அப்ப எவ்வளவு பாடம் நம்ம படிக்கிறோம். இந்த 90 மதிப்பெண்கிறது நம்மளை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, போகாத அளவிற்கு இதை நீங்க அப்படியே
ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை இனி முழுமையாக பயன்படுத்துங்க. உங்களுக்கான அரசு பணி உங்களுக்கு கிடைப்பதற்கான வழிமுறையானது உருவாக்கப்படும். ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.